நம்ம பாரத தேசத்தின் ஒரு மிகப்பெரிய பரப்பர அளவுல பார்த்தேன்னா, இப்போ காவேரி, கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதா இந்த மாதிரி நதிகள் பெரினியல் ரிவர்ஸ் இல்ல. மழை வந்தா நன்னா ஜலம் வரும், இல்லாட்டா வராது. அளவுல பார்த்தேன்னாலும் அவ்வளவு அகலம் இல்ல, அவ்வளவு நீளமும் இல்ல. அண்ட் ரெண்டு, ஒன்னு அரேபியன் சீக்கு போயிடும், இல்லாட்டா பே ஆஃப் பெங்காலுக்கு போயிடும். அதனால ஜியாகிரபி அடிப்படையில பார்த்தேன்னா இந்த நதிகளை விட முக்கியமான 3 நதிகள், ஒன்னு பிரம்மபுத்திரா, ரெண்டாவது கங்கா, மூணாவது சிந்துன்னு சொல்லக்கூடிய இண்டஸ். இந்த 3 நதிகள் ஹிஸ்டரி அடிப்படையில ரொம்ப முக்கியமான நதிகள். 3 நதிகளுக்குமே அடிப்படை இந்த ஹிமாலயன் பிளாட்டூல இருந்து ஆரம்பிக்கும். பாரத தேசம் வழியாக வந்து பங்களாதேசத்துக்குள்ள பிரம்மபுத்திரா போறது, இல்லடா பாரத தேசத்திலேயே ஆரம்பிச்சு பங்களாதேஷ் வழியா போறது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ரெண்டுமே சங்கமிக்க பெரிய நதிகள். கிட்டத்தட்ட 3900 கிலோமீட்டர் ஒன்னும், கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் இன்னொன்னும். ரெண்டுமே சேர்ந்து ஒரு பேசன் ஆகுது. அதுதான் இந்த பங்களாதேஷ்ல இந்த ரிவர் பேசன். முக்கியமான இன்னொரு நதி தான் சிந்துன்னு சொல்லக்கூடிய இண்டஸ். அது டிபெட் அப்படி நம்ம பாரத தேசம் பாகிஸ்தான் வழியா போய் அரேபியன் சீல போய் சிந்து ப்ராவின்ஸ்ல போய் கலக்கிறது. இப்போ இந்த பிரம்மபுத்திராக்கு முக்கியத்துவம் இருக்கே ஒழிய பிரம்மபுத்திராவுக்கு ஹிஸ்டரியில அவ்வளவு சிக்னிபிகன்ஸ் இல்ல. சிந்து அந்த இண்டஸுக்கு அப்புறத்துல இருக்கக்கூடிய பாமீர் மவுண்டன்ஸ், ஹிந்து குஷ் பர்வதங்கள், இது வழியாதான் கிரேக்கியர்கள், ரோமானியர்கள், ஈரானியர்கள் இவாள்லாம் வருவா. அவளுக்கு இந்த சிந்து நதிக்கு அப்புறத்துக்கும் கங்கைக்கு இப்புறத்திலும் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா, கங்கா அண்ட் இண்டஸ்க்கு நடுவுல வரக்கூடியது பஞ்சாப், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பாகிஸ்தானின் மிக முக்கியமான பகுதிகள், அப்புறம் நம்ம முழு தெற்கு பாரதம், இதெல்லாம் தான் அவளுக்கு ரொம்ப முக்கியமான இடம். அப்படி இருக்கிற கணக்குல ரோமானியர்கள், கிரேக்கியர்கள், அதுக்கப்புறம் வந்த ஈரானியர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த இடத்தை குறிப்பிடுவதற்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஒரு பெஞ்ச் மார்க் தேவைப்பட்டது. அந்த ஒரு முக்கியமான பெஞ்ச் மார்க் தான் சிந்து அப்படிங்கிற அந்த நதி.